400 இடங்களுக்கு மேல கைப்பற்றி மத்தியில் ஆட்சி அமைப்போம்னு பாஜக தொடர்ந்து சொல்லி வர நிலையில 400 தொகுதிகள் அப்படிங்கிறது சாத்தியமில்லைன்னும், அதே சமயம் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கிறதுல சந்தேகம் இல்லைன்னும் தெரிவிச்சிருக்காரு தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர். இந்தியாவின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் பாஜகவின் வாக்கு சதவிகிதம் அதிகரிக்கலாம் அப்படின்னு கணிச்சிருக்காரு பிரசாந்த் கிஷோர். அது மட்டும் இல்லாம இந்தியா கூட்டணி தவறவிட்ட வாய்ப்புகளை பத்தி பேசின பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸ் கட்சியையும் ராகுல் காந்தியையும் கடுமையா தாக்கி பேசியிருக்காரு. மத்தியில் ஆட்சி அமைக்க போவது யார், இந்தியா கூட்டணி தவறவிட்டதாக பிரசாந்த் கிஷோர் சொல்வது என்ன, இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் சமீப காலங்களாவே பாஜக மத்தியில் ஆட்சி அமைக்கிறதுல சந்தேகம் இல்லைன்னு தொடர்ந்து சொல்லி வந்ததை பார்க்க முடிஞ்சது. இந்த நிலையில ஆங்கில ஊடகங்களுடன் பேசின பிரசாந்த் கிஷோர் 400 தொகுதிகளை கைப்பற்றணும் அப்படிங்கிற பாஜகவின் கனவு இந்த தேர்தலில் நிறைவேற வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதே போல பாஜக 2019 மக்களவை தேர்தலில் பெற்ற 303 தொகுதிகளையோ இல்லைன்னா அதைவிட கொஞ்சம் அதிக தொகுதிகளையோ கைப்பற்றி ஆட்சி அமைக்கும்னும், மீண்டும் பிரதமரா மோடி பதவி ஏற்பாருன்னும் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு பிரசாந்த் கிஷோர். மேலும் 2019 தேர்தலில் இந்தியாவின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் இருக்க 303 தொகுதிகளில் பாஜக 250 தொகுதிகளை கைப்பற்றியதாகவும், அந்த 303 தொகுதிகளில் 50 தொகுதிகள் இப்போ பாஜகவுக்கு சவாலா இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. மேற்கு வங்கம், ஒடிசா, அசாம், தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு மற்றும் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களை சேர்த்து பாஜகவுக்கு 15 முதல் 20 இடங்கள் கூடுதலா கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கட்சியை தொடர்ச்சியா விமர்சிச்சு பல கருத்துக்களை பிரசாந்த் கிஷோர் பேசி வந்ததை பார்க்க முடிஞ்சது. இந்த நிலையில காங்கிரசின் வீழ்ச்சிக்கு காரணமே அறியாமை, சோம்பல் மற்றும் ஆணவம் தான் காட்டமா சொல்லியிருக்காரு பிரசாந்த் கிஷோர். காங்கிரஸ் கட்சிக்கு முன்னேற்றம் தேவை அப்படின்னு தலைவர்கள் உணர்ந்தாதான் கட்சியை முன்னேற்ற முடியும். அப்படி கட்சிக்கு முன்னேற்றம் தேவைன்னு காங்கிரஸ் தலைவர்கள் உணர்ந்தாலும் அதற்கான பணிகளை முன்னெடுக்க அவங்க தயாரா இல்லைன்னு விமர்சிச்சிருக்காரு. பாஜகவுக்கு இந்தியா கூட்டணி சவாலா இருக்கும்னு பரவலா பேசப்பட்ட நிலையில அடுத்தடுத்த நாட்கள்ல இந்தியா கூட்டணியிலையும் எந்த முன்னேற்றமும் இல்லை. 10 ஆண்டுகளா ஆளும் கட்சியா இருந்த பாஜக தேர்தல் பிரச்சாரத்தை முன்பே தொடங்கிய நிலையில இந்தியா கூட்டணி கட்சிகள் பிப்ரவரி மாதமே தனது பிரச்சாரத்தை தொடங்கினாங்க. 5 மாத காலத்தை இந்தியா கூட்டணி வீணாக்கிட்டாங்கன்னு சாடி இருக்காரு பிரசாந்த் கிஷோர். பாஜக ஆட்சியின் மீதுள்ள அதிருப்தியை காங்கிரஸ் கட்சி முறையா அறுவடை செய்யலன்னு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுறதையும் பார்க்க முடியுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.